இது ஸ்டாப் ஆச்சுன்னு வச்சுக்கிட்டேன் போர்டு தான் 90 மினிட்ஸு. இது ஸ்டாப் ஆகிடும். திருப்பி இந்த ரெட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே புரியுதா? சரி புரியுதா? ஹரிஷ் boy. கமெண்ட் வச்சு பிடிச்சிட்டு நல்லா எப்படி பேசுகிறாங்க. ஓகே காய்ஸ், 20 நிமிஷம் முடிஞ்சா இது. ஏய் நீங்கள் பக்கத்துல இருடா. ஓகே, வெல்கம் டு டுடே மேட்ச். ஃபீனிக்ஸ் வர்சஸ் Jashwin Levens. Jashwin Levens, okay. The opening batsmen are going to take the strikes. So at the striker end it's Shankar, at non-striker is Bulbul. So ana pad illana pad irukda ella bag la side vandra paatana டீம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்போனன்ஸ்க்கு. ஒன்ஸ் அவங்க டிஸ்கஷன் முடிஞ்சோடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். பிளேயர்ஸ் ஆர் கம்மிங் இன். புல்புல் வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காரு. அம்பையர்ஸ் வந்தாச்சு. அங்கே ஒரு ப்ராக்டிஸ் செஷன் போகிற மாதிரி இங்கே ஒரு ப்ராக்டிஸ் செஷன் போயிட்டுருக்கு. நம்ம டீம் அவங்க வந்துருக்காங்க. எஸ், ஃபீல்டர்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஃபீல்டர்ஸ் போட்டாயிட்ருக்காங்க.
அவர் வார்ம் அப் பண்ணிட்டுருக்காரு. பவர் பிளே அப்படிங்கிறதுனால 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளில இருக்கலாம். ஒருத்தர் இங்கே கண்ட்ரியில் இருக்கார், இன்னொருத்தர் அங்கே டீப்பில் இருக்கார், டீப் மிட் விக்கெட்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் பால். ஷங்கர் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஷாட். கவர்ஸில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னண்ணா இது குத்தின்னு இருக்குங்க அந்த பக்கம் சார். நம்மால் தான் கேமரா மாஸ்டரு. செகண்ட் பால் ஆஃப் த ஓவர். பாலரை ஃபாலோ பண்ணி இட்ஸ் அ ஃப்ரீ ஹிட். மேட்டுக்கு வெளியில் போட்டால் இட்ஸ் அ நோ பால். ஏதோ ஆர்குமெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஏதோ ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அம்பையர் நோ பால் கொடுத்துட்டு இப்போ இல்லைங்கிறார் போல இருக்கு. என்ன கால்? என்ன கால்னு தெரியல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா shot. It's a 4. அது நோ பாலா இல்லையான்னு தெரியல. லெட்ஸ் டேக் அ லுக். அது நோ பால் இல்லைங்க. தட்ஸ் அ டெட் பால். அது நோ பால் இல்லை, தட்ஸ் அ டெட் பால். ஸோ அதனால் அது கவுண்ட் எடுக்கலை. ஸோ செகண்ட் பால் ஆஃப் த ஓவர். ஷங்கர் 4 அடிச்சிருக்காரு ஸ்ட்ரெயிட்டில். தட்ஸ் அ குட் ஷாட். தேர்ட் பால். வாய் அகலப்பந்து. சாரி, பவுலருக்கு ஸ்டெப்பு மிஸ் ஆகுது போல இருக்கு. அதை பற்றி தான் அம்பேர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. வார்ம் அப் பண்ணலன்னா ஒயிட்ஸ் அண்ட் நோ பால்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தேர்ட் பால் இன்னும் போடணும். தேர்ட் பால் ஷங்கர் ஃபேஸ் பண்ணுறாரு. பீட்டன். கிரிக்கெட்டில் எப்போவுமே அவுட் சைட் த அவுட் ஸ்டம்ப். இட்ஸ் அ குட் பால். ஷங்கர் கட்டாடிக்கு ட்ரை பண்ணி பீட்டன் ஆயிட்டார். Fourth ball of the over. It's a wide. Offside.
முன்னாடி லெக் சைடு வைடு, இப்போ ஆஃப் சைடு வைடு. பவுலர் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்காரு, அதனால தான் அது வைட் ஆகிட்டுருக்கு. உள்ள that's a catch, that's out. Too early shot. சங்கர் அவுட் ஆயிட்டாரு. 4th பால் 6 அடிக்க ட்ரை பண்ணி கண்ட்ரியில் இருந்தது ஒரே ஒரு ஃபீல்டர், அந்த ஃபீல்டர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார். 4 balls 6 for 1. Shankar goes for 4. First wicket of the match. ஓவர் பிளேயில் விக்கெட் எடுத்தான். bowling team will have an upper hand. அதான் நடந்திருக்கு. bowler 5th ball போட போறாரு. ஐசிசிக்கே சேலஞ்ச் பண்ணுவோம். எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க? ஓகே, 5th ball ஸ்ட்ரைக்கர் வந்து தமிழ். குட் ட்ரைவ். Five balls up. Score 6 for 1. இப்போதைக்கு bowling டீமுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது, ஏன்னா அவங்க ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. beaten. Over up. So 1 over 6 for 1. என்ன சொல்கிறீங்க? அமர் டேக் ஓவர் பண்ணிப்பாரு. என்னங்க ஃபோன் எடுத்து வணக்கம் மக்களே. ஒரு ஓவர் 6 for 1. சங்கர் உள்ளே போயிட்டான். இப்போது புல்புல் அண்ட் தமீம் பேட்டிங்கில் இருக்காங்க. புல்புல் that's a 4 by புல்புல். புல்புல் ஃபஸ்ட் பாலே 4 அடிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பால்ஸ் டாட் கையில் போயிட்டுருக்கு, ஃபீல்டர் கையில். அடுத்த பால் நல்ல ஷாட்டுங்க. 4 போகுது. பால் 4 போயிடுச்சு. புல்புல் நல்லா பேட்டிங் ஆடிட்டுருக்காரு.
பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் இஸ் புல்புல். 14 runs for 1 wicket after 1.3. இந்த ஓவரில் 3 பால் போயிருக்கு, 2 பவுண்ட்ரி, 1 டாட் பால். நல்ல ஓவர் அமையுமா பேட்டிங் டீமுக்கு பார்ப்போம். ஃபீல்டர் தடுத்துட்டாருங்க. ஸோ சிங்கிள் ஆஃப்டர் 1.4, 15 for 1. நவ் தமீம் ஆன் ஸ்ட்ரைக். இந்த லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகுது. ஃபீல்டர்ஸ் மாறிட்டுருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். அது பேட்டிங் டீமுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஓ நல்ல ஷாட். தமீம் கிட்டேருந்து ஒரு சூப்பரான பவுண்ட்ரி வெளில போயிடுச்சு. செம பவுண்ட்ரிங்க தமீம் கிட்டேருந்து. ஸோ இந்த ஓவர் நல்லா பேட்டிங் டீம் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 19 for 1 ஆஃப்டர் 1.5. இன்னும் இந்த ஓவரில் ஒரு பந்து இருக்குது. இன்னும் ஓகே, நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. போச்சுன்னா நல்லா பேட்டிங்காக இருக்கும். இந்த ஒரு யூட்டிலைஸ் பண்ண பார்ப்பாங்க. பவுலிங் டீம் கம்பேக் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஓ நல்ல ஷாட்டுங்க, செம்மையாக பவுண்ட்ரி, வேகமாக பவுண்ட்ரி ஆஃப் சைடில் போயிடுச்சுங்க. சூப்பர் ஷாட்டுங்க தமீம் கிட்ட இருந்து 2 ஷாட், புல்புல்கிட்ட இருந்து 2 ஷாட். ஆஃப்டர் 2 overs 23 for 1. நல்லா போகுது பேட்டிங் டீமுக்கு. 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. போன மேட்ச் நான் கமெண்ட்ரி டிஸ்கஸ் போட்டு தமீமை நான் தேவையில்லாமல் விக்கெட்டே போட்டு விட்டேன். இந்த தடவை நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல. அவங்க ஆடுறது ஆடட்டும். இப்போவே ஸ்கோர் நல்லா, ப்ரொஜெக்டட் ஸ்கோர் நல்லா தான் வந்துட்டுருக்கு. ரன் ரேட் 11.5. 2 overs 23 for 1. பார்ப்போம் bowling டீம் புது பவுலர் எடுத்துகிட்டு வராங்களா இல்லை ஃபஸ்ட் ஓவர் போட்டவங்களே போட வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். 20 minutes முடிய போகுதான்னு பார்ப்போம். ஸோ பேட்டிங் டீம் வெயிட் பண்ணுறாங்க பால் எடுக்கிறதுக்கு. பால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க bowling டீம். முடிஞ்சிருச்சு ஓவர். நியூ பவுலர் வருவாங்க. புது பவுலர் தான் நினைக்கிறேங்க. இல்லை போன ஓவர் போட்ட பவுலர் வரான்னு தெரில. ஹரி அண்ணி இங்கே விட்றியா, உட்காந்துப்பேன், கால் வலிக்குது. புல்புல் எடுத்துட்டு வா. புல்புல் ஆன் ஸ்ட்ரைக். ஐயோ ஃபுல் டாஸ் பாலுங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க. ஃபீல்டர் பால் போகுது, எடுத்துருவாங்க. நல்ல பால், ஃபுல் டாஸ் பால், மிஸ் பண்ணிட்டாரு புல்புல். பரவாயில்ல, வரும் பால், அடுத்த பால் வரும். ஓ சூப்பர் டிரைவுங்க. பாலை விட்டுட்டாருங்க ஃபீல்டரு. பால் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. பவுண்ட்ரிங்க, இல்லை போகலை. தடுத்துட்டாரு. ஸோ பேட்டிங் டீம் 2 ரன் ஓடிட்டாங்க. ரெண்டாவது பால் 2 ரன். ஸோ 25 for 1 ஆஃப்டர் 2.2. புல்புல் விட்டுட்டாருங்க. ஐயோ திக் எட்ஜுங்க. நல்ல வேலை, நல்ல எட்ஜு, நல்லா பின்னாடி போயிடுச்சு. பவுண்ட்ரிக்கு போயிடுச்சு அந்த பால். நல்ல எட்ஜான பால், பவுண்ட்ரிக்கு போயிடுச்சு. ஆஃப்டர் 2.4 20. டேய் நம்ம வண்டி வேணாண்டா, அது எடுத்துன்னு வாடா, அது ரொம்ப பெருசுடா. நீ நிற்காதுடா, அது அதனால் ரொம்ப குட்டி ஈஸியாக நிற்கும்.
29 for 1 after 2.4. புல்புல் ஆன் ஸ்ட்ரைக் போட்டாருங்க. நோ பாலுங்க. நோ பாலை தூக்கி சாத்திட்டாருங்க. ஆனால் பவுண்ட்ரிங்க. ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டிங்க. ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் பண்ணிட்டாரு. நல்ல நோ பால், நல்ல ஷாட்டு. நோ பால் நல்லா கன்வெர்ட் பண்ணிட்டார் புல்புல். ஸ்கோர் 34 for 1 after 2.4. பவுலர் நான் ஃபஸ்ட்டு 3 பால் நல்லா போட்ட பவுலர் அடுத்த 2 பால் மோசமாக போட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு. நல்ல ஷாட் அது புல்புல்கிட்ட இருந்து. பால் இப்போ தான் எடுத்துகிட்டு வராங்க டீமு. நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க. இன்றைக்கும் ஒரு நல்ல பெரிய ஸ்கோர் வந்துன்னா சூப்பராக இருக்கும். எல்லாருமே ஆடணும் இன்றைக்கி எங்கள் டீமில். ஒருத்தர் 2 பேர் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண வேணாம். ஆடுறவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணால் சூப்பராக இருக்கும். சங்கருக்கு தான் பேட் லக். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல வேறு. ஸோ தட்ஸ் அ ஃப்ரீ பால் ஃப்ரம் த பவுலர். ஷாட்டுங்க. பவுண்ட்ரிங்க. அது கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க. பால் போயிடுச்சுங்க அது வேகமாக. நல்ல ஷாட்டுங்க புல்புல்கிட்ட இருந்து. பிடி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. புல்புல் நல்லா பேட்டிங் ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆஃப்டர் 2.5 38 for 1 ஸ்கோர். இருக்க முடியல. இங்கிட்ட வந்து இது வந்து இல்லைன்னா புல்புல் அடி வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேங்க. 3 overs நல்ல ஸ்கோர். 3 overs 38 for 1. 3 overs 38 for 1 நல்ல ஸ்கோர். புல்புல் தண்ணி கேட்குறாங்க. அடி வாங்க. டே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்கடா. இந்த ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போக சொல்கிறா. இங்கே இன்னொன்று இருக்குது பாருடா. பெரிய பாட்டில் இருக்குது பாருங்க. 2 liters. இந்த நாள் நிற்கிட்டுமா? அங்கே உட்கார்றது வேஸ்ட். இங்கே நிற்க வைக்கணும்னு பார்த்தேன். கேமரா ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸை மூவ் பண்ணிட்டு தான் வண்டி ஓட்ட முடியும். இல்லை வண்டியை இங்கே எடுத்துகிட்டு வந்து விட சொல்கிறேன். அங்கிட்டலாம் நம்ம போன டைம் இங்கே விட்டு இங்கே கரெக்டாக இங்கே இந்த சைடு எல்லாத்தையும் வெட்டி இங்கே வச்சுருக்காரு. என்ன பண்ணுறது? 38 for 1 after 3 overs. ஒரு சின்ன பிரேக் போயிட்டுருக்கு புல்புல் தலையில் அடி வாங்கினதுக்கு. கல் இந்த சீக்கிரம் வேணாம் விடு. அப்படியே சாச்சே விடு. பார்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்து உட்காந்துக்கிறேன். நான் கட்டே விடாதுண்ணா. இங்கே வராதா வண்டி? இங்கே விட்டினா இன்னும் ஈஸியாக இருக்கும். பண்ணவே முடியல. நான் அதுக்கு தான் இதை நவுத்துறேன். இங்கே எடுத்துகிட்டு வந்துரு. இப்படி எடுத்துரு வா. இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி வந்துரு. இங்கே விட்டினா கூட உட்காந்து ஒரு ஸ்டெப். அதுதான் சொல்கிறேன் நானும். ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. இது பஞ்சர் ஆகாதுடா. சரி இவரு அப்படியே வளர்த்து இதை கொஞ்சம் எனக்கு வச்சு விடு கரெக்டாக. ஓகே பர்ஃபெக்ட். ஓகே 4th over போட வராங்க. 3 overs 38 for 1. செம்ம ஷாட் ஃப்ரம் தமீம். நல்ல லெக் சைடில் பாடிக்கு வந்து அதை தூக்கி பின்னாடி சாத்திட்டாருங்க. நல்ல பேட்டிங் தமீம் கிட்ட இருந்து.
நல்ல பவுண்ட்ரி தமீம் கிட்டேருந்து 42 for 1 ஆஃப்டர் 3.1. நல்லா ரன் ரேட்டில் போகுது ஸ்கோரு. பார்ப்போம் bowling டீம் என்ன கம்பேக் எப்படி கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். இந்த 2 பேட்ஸ்மேன் எடுக்க முடியல அவங்களால. நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்லா பேட்டிங் ஆடுறாங்க 2 பேரும். புல்புல் 23 from 11 balls and Tamim 12 from 5 balls. So 4th over second ball. செம பால், நல்ல யார்க்கர் லென்த்து. தமீம் நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டார் அந்த பாலை. ஸோ புல்புல் இங்கேருந்து சம் அட்வைஸ் கொடுக்குறாரு. லூஸ் பால்ஸை மட்டும் ஆடுங்கன்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன். தமீம் ஆன் ஸ்ட்ரைக் அந்த சைடில் இருக்கார். ஸோ போலர் இங்கேருந்து வர போகிறார் அடுத்த பாலுக்கு. போலர் வந்துட்டார். நல்ல டிஃபென்சிவ் ஷாட். சிங்கிள் எஸ் ஓடுறாங்க. சூப்பர் நைஸ் காலுங்க. நல்ல சிங்கிள் இது. இப்போ வந்து ஃபீல்டிங் ரைட் லெஃப்ட்னு மாறிச்சினாலே அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஜிங்ஸ்லாம் இல்லை, ஸ்கோர் தான் சொல்கிறேன். போன வாட்டி ஜிங்ஸை போட்டு தான் தமீம் மனாவை செஞ்சு விட்டேன். பாவம். எவ்வளோ வந்திருக்காங்க? நல்லா ஆடுறாங்க. 43 for 1. நல்லா ஆடுறாங்க வச்சுட்டால. இப்போ இதெல்லாம் ஜிங்ஸ் கிடையாது. கட்டையை என்ன சங்கர் மாதிரி இருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டையை தொடுறதுனால தான் அது நடக்குது. கட்டையை தொடாமல் இருங்க இந்த வாட்டி. 43 for 1 ஆஃப்டர் 3.3. நல்ல ஸ்கோர் போகுது. நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுது. நல்ல ஓவர் இந்த ஓவர் பவர் பவுலிங் டீமுக்கு வந்து ஒரே ஒரு பவுண்ட்ரி, ஒரு சிங்கிள் வந்திருக்கு. 3 பால் டாட்டாக வச்சாங்கன்னா சூப்பர் ஓவராக முடியும் அவங்களுக்கு. அதுதான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபீல்டர்ஸ் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பவுலர் ரெடியாக இருக்கார் ஃப்ரம் மிஸ் பவுலிங் அண்ட் பேட்ஸ்மேன் அங்கே ரெடியாக இருக்கார். பவுலர் ஸ்டார்ட் அப் பண்ணுறாரான்னு பார்ப்போம். ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்கார் பவுலர். பவுலர் எடுத்துட்டாருங்க. ஐயோ இன்சைட் எட்ஜ் வாங்கியிருப்பார் புல்புல். ஃப்ரண்ட் ஃபுட்டை போட்டு ஆடலாம் புல்புல். கேமராவில் குடிஞ்சிட்டு போனதான் கார்த்தி சார், எங்கள் டீம் ஹிட்டர். டமால் டிமில் அடிச்சுட்டு வந்துடுவார். 5 ஓவர் போவார். 5 ஓவரில் டமால் டிமில் ஷாட்டு. இந்த ஸ்பைடர் மேனாக மாறிட்டா. ஸ்பைடர்ஸ் ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க. ஓப்பா நல்ல ஷாட்டு புல்புல்கிட்ட இருந்து. ஆள் இருக்குது. நோ மேன்ஸ் லேண்டுங்க. 2 ஃபீல்டரு ஓரே போயிடுச்சுங்க. போல தடுத்துட்ருக்காங்க. ஓடலை, போகலை. ஸோ ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனால் அதுக்குள்ளே ஓடிட்டாங்க. ஸோ 3.5 45 for 1. இன்னும் ஒரு பால் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு பாலில் 45 for 1 ஆஃப்டர் 3.5. ஓவர் கம்மிங். நல்ல ஷாட். சூப்பர் சிங்கிளுங்க. ரொட்டேட் பண்ணி ஆடினாலே போதுங்க, பிரச்சனையே வராதுங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் பை தமீம் அண்ட் புல்புல். ஸோ ஆஃப்டர் 4 overs 46 for 1. கரண்ட் ரன் ரேட் 11.5. அப்படியே பிடிச்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. 11.5. 2 ஓவரில் 23 இருந்தது. அடுத்த 2 ஓவரில் 46. இப்படி ஆடினா நல்லா ரன் வரும். நல்ல டார்கெட் செட் பண்ணலாம். இந்த கிரவுண்ட் வந்து கொஞ்சம் ஹை சேசிங் ஈஸியாக சேஸ் பண்ணுற கிரவுண்டு. சேஸபிள். அதனால் கொஞ்சம் ஹை டார்கெட் கொடுத்தா தான் பவுலிங் டீமுக்கு கொஞ்சம் டஃப் இருக்கும். டீம் நேம் சொல்ல மறந்துட்டேன்னா. ஸோ பேட்டிங் டீம் வந்து ஃபீனிக்ஸ் கிரிக்கெட் கிளப் அண்ட் பவுலிங் டீம் வந்து ஜஸ்வின்ஸ் 11. ஸோ ஜஸ்வின்ஸ் 11 யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை. நல்ல ஷாட்டுங்க. கேப்பு பிக் பண்ணிட்டாருங்க புல்புல். அது தடுக்க முடியாதுங்க. வேகமாக போகுது பால். நல்ல ஷாட். நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு புல்புல். 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. 15 balls 30 runs அடிச்சிருக்காரு. தமீமும் அங்கே குறைச்சலில் 7 balls 13 அடிச்சிருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. பார்ப்போம். அடுத்து எங்கள் டீம் பேட்ஸ்மேன் இவர் தான், கோபால். உங்களுக்கு பிளர்டாக இருக்கும். அவர் பேட்டிங் போகிறப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இது நல்ல ஷாட்டு. பால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டீம் 50. ஸோ இந்த பவுண்டரியோட டீம் 50ங்க. ஸோ 50 for 1 ஆஃப்டர் 4.1.
ஸோ இதே நேரம் ரன் ரேட்டில் அடித்தோன்னா ஒரு 220 230 ஆடலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. புல்புல் நல்லா பேட்டிங் திறமையை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபாஸ்ட் 30 அடிச்சிருக்காரு. செம்ம ஷாட்டுங்க. எட்ஜுனாலும் பரவாயில்லைங்க, பேட்டை வேகமாக விட்டனால பவுண்ட்ரிங்க. அது அவரே தெரிலன்ட்டாரு. நல்லா சும்மா பேட்டை விட்டாங்க, வேகமாக போகுதுன்றாரு. அப்படி தாங்க ஆடணும். உங்களுக்கு பேட் கரெக்டாக மீட் ஆகலாம், எட்ஜ் ஆகி பவுண்ட்ரி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேஸை யூஸ் பண்ணுங்கள். பேக்லேயும் ஆட பாருங்கள். கிரவுண்ட் எல்லா பக்கமும் இருக்குது. ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெக்கு, ஸ்கொயரு, ஆஃபு. ஸோ bowling டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க 2 பேரில் யாராவது ஒரு விக்கெட்டை பிரேக் பண்ணி ஆகணும். பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணேன். ஐ திங்க் பார்ட்னர்ஷிப்பும் 50 வந்திருப்பாங்க இந்த நேரத்துக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. bowler ரெடி ஃப்ரம் his end. இந்த சைட் பேட்ஸ்மேன் புல்புல் ரெடி. ஸோ ஃபீல்டிங் செட் பண்ணுறாங்க. யார் எங்கெங்கே வைக்கிறாங்க. 2 பேருமே வெளில இருக்காங்க. ஓ செம்ம ஷாட்டுங்க. ஆனால் பவுலரே பிடிச்சிட்டாருங்க. ஓ நல்லா பேட்டை வேகமாக வச்சு விட்டார். அது கொஞ்சம் வேகமாக வச்சுருந்தா பவுண்ட்ரி போக வாய்ப்பு இருந்தது. லைட்டாக வச்சு விட்டார். ஸோ நல்லா 2 பவுண்ட்ரிக்கு அப்புறம் 2 கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்ல பவுலர் 2 டாட் வச்சு. ஸோ 8 ரன் பெர் ஓவர். 8 ரனில் போயிருக்கு இந்த ஓவருக்கு. இந்த பால் மிஸ்ஸு. டாட் பால் பீட்டன் பை புல்புல். கொஞ்சம் வேகமாக பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாரு பவுலர். பார்த்தா தெரியுது. முன்னாடி ஃபஸ்ட்டு 2 பால் ஸ்லோவாக இருந்தது. இப்போ பேஸ் டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. நல்ல கம்பேக் பவுலர்கிட்ட இருந்து. ஸோ ஆஃப்டர் 5 overs 54 for 1. 8 ரன் தான் போயிருக்கு இந்த ஓவர். நல்ல பெரிய ஓவராக வரும். நெக்ஸ்ட் சூடாச்சுன்னா பிரச்சனைடா. அது சாரி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு 4 பால் போயிடுச்சு. 5.461. ஒரு பவுண்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க தமீம் கிட்டே இருந்து. ஸோ கேமரா கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அடுத்த பால். ஓ நல்ல எட்ஜு. விட்டுட்டாருங்க. ஓடி இருக்கலாம். சிங்கிள். தமீம் ஏன் வேணான்னு சொன்னான்னு தெரில. ஃபீல்டர் பால் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த ஓவர் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு ரன்னு. $5.558 for 1. ஸோ 6 overs. நல்ல பவர் பிளேயில் நல்ல ரன் வந்துருந்துன்னா நல்லாயிருக்கும். ஒரு பால் இருக்குது. லாஸ்ட் பால் ஆஃப் தி பவர் பிளே. Tamim on strike. That's a wide from the bowler. 59 for 1. Last ball of the 6th over power play. 59 for 1. விட்டாருங்க. ஸோ ரன்னிங் ஓடி இருக்கலாம். ஏன் ஓட மாட்டுறாங்கன்னு தெரில. எனர்ஜி கன்சர்வ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ நல்ல பவர் பிளே பேட்டிங் டீம்கிட்ட இருந்து. இது எங்களுக்கு இந்த பவர் பிளே கம்ப்ளீட்லி கோஸ் டு பேட்டிங் டீம். ஸோ 59 for 1. ஒரு விக்கெட் போயிருந்தாலும் நல்ல பேட்டிங் ஆடி இருக்காங்க. ஸோ 59 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ 6 overs 59 for 1 ஃபீனிக்ஸ் கிரிக்கெட் கிளப். ஸோ ஜஸ்டின்ஸ் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாங்க. வாட்டர் பிரேக். ஸோ இந்த வாட்டர் பிரேக்கில் நான் உங்களுக்கு கேமராவாக ஆஃப் பண்ண போகிறேன். ஓ ஃபஸ்ட்டு பாலே நல்லா லூஸ் பாலுங்க. பவுண்ட்ரிங்க புல்புல்கிட்ட இருந்து. பவர் பிளே முடிஞ்சு ஃபஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் லூஸ் பாலாக கொடுத்தாரு பவுலரு. ஸோ ஆஃப்டர் 6.1 63 for 1. ஸோ நல்ல ஷாட்டு புல்புல். நல்லா ஃபுல் டாஸை நல்லா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஸோ யூஸ் பண்ணாமல் இல்லை. ஸோ பவுலரும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு போடணும். புது பவுலர். ஸோ செகண்ட் பால். ஓ நல்ல ஷாட். இதுவும் பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. நல்ல பவுலிங்க.
ஃபீல்டர் அவ்வளோ தூரத்துலேருந்து தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சைட் அவுட்ஃபீல்ட் வேகமாக இருக்குது, சும்மா சர்ன்னு போகுது பால். ஸோ கண்டினியூஸ் பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் ஃப்ரம் புல்புல். புல்புல் நல்லா ஆடிட்டு இருக்காரு. 42 from 22. ஸோ 9 4 அடிச்சிருக்காரு புல்புல். அண்ட் தமீம் 17 from 13. 4 4 அடிச்சிருக்காரு தமீம். ஸோ தமீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 4லேயே 16. ஸோ 16 runs அதிலே வந்துருச்சு. ஒரு சிங்கிள் தான் எடுத்திருக்காரு. ஸோ தமீம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி சிங்கிள்ஸ் நிறையா எடுத்து டபுள்ஸ் நிறையா எடுத்து ஆடினார்னா நல்லாயிருக்கும். ஆனால் புரியுது வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்ஸ்மேன் எனர்ஜி வேஸ்ட் பண்ண விரும்பல அவங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பேட்டிங் டீம் இவங்க இங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கானுங்க, உங்களுக்கு தெரியாது. ஓ ஷாட்டுங்க, லெக்கு ஆஃப்னு மாறி பவுண்டரி காமிச்சிட்டு இருக்காருங்க புல்புல். ஹேட்ரிக் 4ங்க இப்போ புல்புல்கிட்டருந்து. ஸோ புல்புல் 46. ஸோ 10 4 அடிச்சிருக்காரு. 46 from 23. ஸோ 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு புல்புல். சொன்ன மாதிரியே ஹேட்ரிக் ஆஃப் பவுண்டரிஸ் அடி உரிக்கிறாருங்க. பவுலர் என்ன பண்ணுறதுனே தெரில, யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன போடுறதுன்ட்டு. ஸோ 4வது பால், 7th over. வா நல்ல சென்சிபிள் பேட்டிங்க. இந்த பாலும் அடிக்கணும்னு போகாமல், ஓ அதுவும் பவுண்ட்ரிங்க. ஃபீல்டர்ஸ் மிஸ்ஸிங். 50 from புல்புல்ங்க. That's a 50 from புல்புல். நூறுக்கு தான் பேட்டை தூக்குவேன்னு சொல்லிட்டாருங்க அவர். ஸோ 4 பவுண்ட்ரி தொடர்ந்து புல்புல் கிட்டேருந்து. பவுலர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவரால் யோசிக்க கூட முடியல. ஷாட்டுங்க இது. ஆள் இருக்கு ஆனால் ஃபீல். ஐயோ அவரும் விட்டுட்டாருங்க. ஒரு பேட்ஸ்மேனுக்கு லக்குனா இந்த வந்துக்கிட்டே இருக்குன்னுவாங்கள்ல, அதுதாங்க இது. பவுலர் ஃபீல்டர் கையில் போனால் கூட விடுறாங்கங்க. 5 4ங்க புல்புல் இந்த ஓவரில் தொடர்ந்து 5 4. இன்னும் ஒரு 4 அடித்தா 6 4. 6 பால் 6 4. நல்ல பேட்ஸ்மேன் போயிட்டாருங்க. 54 ரன் போயிட்டாருங்க புல்புல். 25 பால் 54 ரன். டயர்ட் ஆகிட்டாரு பாவம் மனுஷன், உட்காந்துட்டாராங்க. சாரி, கொஞ்சம் கேமரா இஷ்யூவாக இருக்குது எங்கள் டீமில். கொஞ்சம் வெயிலுக்கு ஹீட்டப் ஆகிடுது. நான் எங்கேயாவது கவர் ஹரி கொடை இருக்குது எதுவும். அம்மா ஷாட்டுங்க அது, பவுண்ட்ரிங்க, 6ங்க அது. வெளில காட்டுறாருங்க பேட்டிங் ஆடினதுக்கப்புறம். 61 67ங்க புல்புல். டீம் ஸ்கோர் 94 for 1 after 7.2. ஒரு சிறிய இடைவேளை. போன ஓவர் கடைசி பந்து 6 அடித்தார், என்னால் காமிக்க முடியல. இப்போ அடித்ததும் 6. ஸோ வெளில தூக்கி சொருகிட்டார் புல்புல். ஸோ டீம் ஸ்கோர் 94 for 1 after 7.3. ஸோ இந்த பால் பீட்டன். நல்ல பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு ஒரு பாலில். கொஞ்சம் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டார் பவுலரு. 2 பால் பொறுமையாக போட்டோன்னே புல்புல் அடிச்சிட்டாருன்ட்டு இந்த பால் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டார் போன பால். ஸோ இந்த பால் எப்படி போடுறாருன்னு பார்ப்போம். புல்புல் டிசீவ் ஆகிறாரா இல்லை பிக் பண்ணி அடிக்கிறாரான்ட்டு. ஷாட்டுங்க, புல்புல் பிக் பண்ணிட்டாருங்க. அது எட்ஜு வாங்கி பவுண்ட்ரிங்க பின்னாடி. 3rd மேனுக்கு பவுண்ட்ரிங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாருங்க புல்புல். டீம் ஸ்கோர் நல்ல பவர் பிளே, நல்ல ஸ்கோர், நல்ல ரன் ரேட்டில் வருது. 98 for 1 after 7.5. இன்னும் ஒரு பால் இருக்குது இந்த ஓவர் முடிய. புல்புல் 71 from 32. அந்த ஒரு ஓவர் 27 ரன் அடித்தாருங்க. ஸ்ட்ரைக் ரேட் 220 போயிட்டார் 200ல் இருந்தவர். ஸோ அடுத்த பால் ஷாட்டுங்க. ஆள் 2 பேர் நிற்கிறாங்க. கரெக்டாக ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு.
பேக்கப்பில் ஆள் நிற்கிறாங்க. ஸோ அவங்களும் பிடிச்சிட்டாங்க. ஸோ நல்ல சூப்பர் ஓவர் 99 for 1. இந்த ஓவரும் சூப்பர் ஓவருங்க. 12 ரன் இந்த ஓவரில். 99 8. ராஜேஷ் ஸோ போட்ட பவுலரே வந்திருக்காரு திரும்ப. பிரவீன்றவர் 28 ரன் கொடுத்தாரு அவர் போன ஓவரில். ஸோ 9th ஓவர் ஃபஸ்ட் பால் டு புல்புல். விட்டாருங்க, கீப்பர் விட்டுட்டாருங்க. பீட்டன் பால். பவுலர் பிடிக்கிறாருன்னு பார்ப்போம். இந்த ஓவர் போன ஓவர் விட்டாத. போன ஓவர் 28 ரன் கொடுத்துட்டாரு. இந்த ஓவர் நல்லா டைட்டாக பிடிக்கிறாருன்னா நல்ல பவுலராக இருக்கும். இல்லைங்க, வைடுங்க. அதையும் வைடில் ரன் வேறு போயிடுச்சுங்க. ஒயிட் +1. ஓ இல்லை, லெக் பை கொடுத்துருக்காரு அம்பையர். காலில் பட்டிருக்கு போல இருக்குது. ஸோ லெக் பை 1. ஸோ சின்ன பேச்சு பிட்வீன் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர். நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருக்கணும். ஸோ 3rd பால் ஆஃப் தி 9th ஓவர். டீம் 100 வந்துருச்சு. டீம் 100 for 1. டீம் 100 டீம் 100 தமீம் ஆன் ஸ்ட்ரைக். ஓ மிஸ் பண்ணிட்டாருங்க தமீம். அடிச்சிருக்கலாங்க, தூக்கி ஷவுட்டி இருப்பாருங்க லெக்கில். மிஸ் பண்ணிட்டாருங்க. பவுலர் நல்லா கம்பேக் கொடுத்துட்டாருங்க. 2 பால் 3 பால் 1 ரன் தான் கொடுத்துருக்காரு. நாலு பால் நல்ல கம்பேக்குங்க. டாட் பாலுங்க 4மே கிட்டத்தட்ட சொல்லப்போனால். லெக் பை ரன் அவருக்கு சேராது. ஸோ 4 பாலுமே டாட் பால். 2 பால் தமீம் யூஸ் பண்ணுறாரான்னு பார்ப்போம். ஓ ஃபுல் டாஸ் பாலுங்க. தூக்கி பவுண்ட்ரி அடிச்சிட்டாருங்க லெக்கில். பால் உங்களுக்கு கிளியராக தெரியாது, கஷ்டம்தான். ஏன்னா குட்டியாக இருக்குது, கவர் ஆகாது. நான் அந்த பக்கம் தான் காமிக்கிறேன். ஆனால் பவுண்ட்ரி அங்கே தான். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஃபீல்டர் போவார் பாருங்க, உள்ளே போகிறார் பார்த்தீங்களா. ஸோ பால் எடுக்கிறார் அந்த ஃபீல்டரு. ஸோ பால் அங்கே தான் போகுது. எனக்கு கிளியராக தெரியும். மேபி உங்களுக்கு கேமராவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பால் வருது பாருங்கள். இப்போது அந்த ஃபீல்டர் எடுக்கிறாரு கீப்பர். ஸோ நல்ல ஷாட் ஃப்ரம் தமீம். நல்ல ஓவராக முடியும்னு பார்த்தா ஒரு பவுண்ட்ரி கொடுத்துட்டாருங்க பவுலர். இன்னும் ஒரு பால் வேறு இருக்குது. ஸோ டீம் ஸ்கோர் 104 for 1 ஆஃப்டர் 8.5. சூப்பர் ஸ்கோர், சூப்பர் ரன் ரேட்டு. ஒரு 220 230 வந்ததுன்னா நல்லாயிருக்கும். போலிங் ப்ரெஷர் இல்லாமல் போடலாம். வைடுங்க. வைட் ஃப்ரம் தி பவுலருங்க. வைட் பால் ஃப்ரம் தி பவுலர். ஸோ 105. கம்மி ரன்னு கொடுப்பாருன்னு பார்த்தா இவரே கொடுத்துட்டாருங்க. 6 ரன் கொடுத்துட்டாருங்க ஆல்ரெடி. ஸோ மிஸ் பண்ணிட்டாருங்க தமீம். தண்ணி எடுத்துட்டு போங்க. கூட எடுத்துட்டு போங்க, வேணும்னா குடிச்சுப்பாங்கல்ல. ஃபீல்டிங் டீமுக்கு வேணுமானு கேள்றா. புல்புல் 72 from 35 அண்ட் தமீம் 21 from 17. நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும்.
10th over first ball. That's a good ball from the bowler. நல்லா கரெக்டாக வைடில் இழுத்து போட்டிருக்காரு. வைட் லைனில் வைட் லென்த்தில் இழுத்து போட்டிருக்காரு. புல்புலால் கிளியர் பண்ண முடியல அந்த பால். ஸோ என்ன பண்ணுறாரு அடுத்த பால்னு பார்ப்போம். புல்புல் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நிற்கிறாரா? ஓ ஷாட்டுங்க புல்புல்கிட்ட இருந்து வேகமாக பவுண்ட்ரிங்க. அது பவுண்ட்ரி போயிடுச்சுங்க பால். ஃபீல்டர் உள்ள போகிறாரு. புல்புல் 76 from 37 நல்லா ஆடிட்டு இருக்காரு. Team score 109 for 1 from 9.2 sorry. So third ball from the over, 10th over, third ball. ஷாட்டுங்க, ஆனால் கையில் இல்லைங்க. லேண்டு நோ மேன்ஸ் லேண்டுங்க. ஃபீல்டர் அதையும் விட்டுட்டாருங்க. கொஞ்சம் சிங்கிள் கொஞ்சம் ரன் அவுட்டு சான்ஸ் இருந்தது, அதையும் விட்டுட்டாரு. ஸோ புல்புல் சேஃபாக க்ரீஸ் வந்துட்டார். ஆன் சைட் தம்மியும் போயிட்டார். ஸோ 110 for 1 after 9.3. 3 பால் இருக்குது இந்த ஓவர் முடிய. 3 பாலில் ஒரு 5 ரன் 10 ரன் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 120ன்றது சூப்பரான ஸ்கோர். 10 ஓவரில் சூப்பரில் பிரமாதமான ஸ்கோர் இன்னும் சொல்ல போனால். ஓ தமீம் வெட்டி விட்டாருங்க, சிவி விட்டாருங்க. வைடில் போனால் நீ எப்படி வைடு போகலான்ட்டு பாலை நல்லா வெளில போய் வாங்கி சிவி விட்டாருங்க. ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்ல வேற 121க்கு போட்டு வெளில வச்சிடலாம்லடா. 123க்கு 1. சாரி, கேமரா கொஞ்சம் வெயில்னால ஆஃப் ஆகிடுதுங்க. ஸோ ஆஃப்டர் 10.3 124 for 1. ஸோ நல்ல பார்ட்னர்ஷிப் பிட்வீன் தமீம் அண்ட் புல்புல். 100 ரன் பார்ட்னர்ஷிப்னு நினைக்கிறேன். புல்புல் ஆன் ஸ்ட்ரைக் ஆஃப் 77 from 39. புல்புல் 2 பால் பீட்டன் வாங்கிட்டார் இந்த 2 பால். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. நோ பால் வேறு ஃப்ரீ ஹிட் மிஸ் பண்ணிட்டாருங்க. வைடு ஷாட்டுங்க. புல்புல் சரியான ஷாட்டுங்க. வெளில ஆறுங்க. அது 6 போயிடுச்சுங்க. படுத்து அடிக்கிறாரு, வெளிலையும் அடிக்கிறாரு. நல்ல ஸ்கோர். அவர் 83 from 42. 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு பேட்ஸ்மேன். ஆனால் செம்ம டயர்டாகிட்டார் மனுஷன், பார்த்தாலே தெரியுது. Bulbul on strike. Last ball of the 11th over, 125 for 1 score. Sorry, 131. இந்த 6 இப்போ தான் அப்டேட் பண்ணிருக்காங்க. 131 for 1. என்ன பண்ணுறாங்க பவுலர் ஃபீல்டிங் டீமும் ஃபீல்டிங் எல்லாம் மாற்றுறாங்க. ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. வைடா பேட்ஸ்மேன் என்னன்னு கேட்குறாங்க. பேட் பட்டிருக்கா இல்லையான்ட்டு, பேட்டா காலா என்னன்னு கேட்குறாங்க. அம்பையர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சவுண்டு வந்திருக்கு. பேட்டா பேடான்னு தெரியல போல அவங்களுக்கு. அவுட்டு கொடுத்துட்டாங்கங்க. புல்புல்லே வந்துட்டார், அவருக்கே தெரிஞ்சிருக்குங்க. நல்ல இன்னிங்ஸ் ஃப்ரம் புல்புல். பாவம் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டார். 83. சே, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட்டு போயிட்டாருங்க. 200 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. 83 from 41. சரியான ஷாட் ஆடிட்டு வந்துட்டாருங்க. பேட்டிங் வராரு பாருங்க. எங்கள் டீம் கேப்டன் ஸ்டாக் ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. இதே ரன் ரேட்லேயே எடுத்துகிட்டு போனால் 210 220 வரலாம். ஸோ பார்ப்போம். தட்ஸ் புல்புல் ஃபார் யூ. எங்கள் டீம் கேப்டனுங்க.
ஸோ அடுத்த போயிருக்க பேட்ஸ்மேன் கோபால். இப்படி ஒரு விக்கெட் பிரேக் த்ரூ பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு விக்கெட் எடுத்தப்புறம் bowling டீம் பெரிய டிஸ்கஷன் போட்டுட்ருக்காங்க. பாவம் பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் செம்ம டயர்ட் ஆகிருக்கும். காட்டுன்னு காட்டினார் லெஃப்ட்டில் ஆஃபில் லெக்கில்ன்ட்டு. ஹரிவாணி கொஞ்ச நேரம் பாரு வா. இங்கே வந்து தொட்டு பாருங்களேன். பட்டனை பிடிச்சி அமுக்கி கேமராவை மாற்றுங்க. ரெஸ்ட் கொடுத்துரு ஒரு 3 வரும். ஐயோ அப்புறம் நட்டு போட்டாங்க. எங்கே போகிறாங்க? 200 ப்ளஸ் கான்ஃபிடென்ட்டாக அடிக்கலாம். அதோ இருக்கே. கோபால் புது பேட்ஸ்மேன். 12 மேட்ச்சில் 291 ரன் அடிச்சிருக்காரு. அவர் காலையில் தான் வந்துட்டு 96 வேறு அடிச்சிருக்காரு. அதே மொமெண்டம் இப்போது மத்தியான மேட்ச்சுக்கு கொண்டு வராரான்னு பார்ப்போம். எனக்கு ஒன்றா இருந்தா அது இருக்கா? $11.1 ஓவர் 132க்கு 2. அருமையான ஷாட். பட் சிங்கிள் தான். Short ball 11.3 133 for 2. நான் பண்ண தான் பார்த்தேன். Nice shot and a single by Amin. 11.4 overs 134 for 2. ஹரிஷ் குடிச்சிட்டு கொஞ்சம் தான் குடுறா. அருமையான ஷாட் பை கோபால். பட் ஃபீல்டர் தடுத்துட்டாரு. வரல இதில் குடிச்சிட்டு தான் நீ போதும் போது.
ஒயிட் பால். வார்னிங் காட்டுது சூடாக இருக்குன்ட்டு. ஒரு சின்ன பிரேக், இந்த பாலோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அருமையான ஷாட் அண்ட் கார்த்திக் ஆடுனுங்கிறார் இப்போது. டீம் ஸ்கோர் வந்து 177 for 3, 14 over 4 ball. கார்த்திக் வந்து 14 பாலுக்கு 7 பாலுக்கு 14. கார்த்திகேயன். கோபால் வந்து 12 பாலுக்கு 25. இப்போ கோபால் ஆடுறாரு. அடிச்சாருங்க 6. கோபால் 13 பாலுக்கு 31. டீம் ஸ்கோர் வந்து 184 for 3. ரன் எதுவும் ஓடல. ஓவர் முடிஞ்சிச்சு. 15 ஓவர். 184 for 3. Dot ball. அடிச்சாருங்க. கேட்ச். அவுட்டு கோபால்.